ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர். ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். கன்சப்ஷன் ஆஃப் ஆல்கஹால் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு விளைவிக்கும். பி சேஃப், டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். பாதுகாப்பாக இருப்பீர், மது அருந்துவிட்டு வாகனம் ஓட்டாதீர். ஹாய் எவ்ரிபடி, நான் உங்கள் சிவா. வெல்கம் டு அவர் சேனல். இன்றைய காணொலியில் ஈரோடு மாவட்டம் பெருந்துறைக்கு அருகாமையில் நடந்த ஒரு அதிபயங்கர அமானுஷ்ய திகில் சம்பவத்தை தாங்க முழுமையாக பார்க்க போகிறோம். இந்த சம்பவத்தில் 2010 காலகட்டத்தில் 3 வாலிபர்கள் உற்ற நண்பர்களாக இருந்து அதில் ஒரு நபர் இறந்த பிறகு நடந்த திகில் மற்றும் அமானுஷ்ய நிகழ்வு தாங்க இன்றைய காணொலி. ஸோ இன்றைய காணொலியும் கொஞ்சம் கூட சுவாரஸ்யம் மற்றும் த்ரில்லிங் குறையாமல் நீங்கள் அப்படியே எதிர்பார்க்கலாங்க. இதுபோன்று உங்களுடைய வாழ்க்கையிலும் ஏதாவது திகில் சம்பவம் நடந்துருந்துச்சுன்னா இந்த மின்னஞ்சல் மூலியமாக அதை ஷேர் பண்ணலாங்க. ஒருவேளை மின்னஞ்சலில் டைப் பண்ணுறது கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலினுடைய இன்ஸ்டாகிராம் லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்காங்க. அதில் போய் ஃபாலோ பண்ணிவிட்டு வாய்ஸ் நோட்டாக கூட ஷேர் பண்ணலாங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தாலும் சரி, புதிய பார்வையாளராக இருந்தாலும் சரி, வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டன் மற்றும் பெல் ஐக்கான் இரண்டையுமே கிளிக் பண்ணிடுங்க. நம்ம ஷோக்குள்ளே போலாம். இந்த அமானுஷ்ய சம்பவம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தமிழ்நாட்டினுடைய ஈரோடு மாவட்டம் பெருந்துறைக்கு அருகாமையில் நடந்த திகில் நிகழ்வு தாங்க இந்த நிகழ்வு. இந்த சம்பவத்தை நம்மளுக்கு மின்னஞ்சல் மூலியமாக ஷேர் பண்ணது பூபதி அப்படிங்கிற நம்ம சேனலினுடைய சப்ஸ்கிரைபருங்க. இந்த நிகழ்வு இவருக்கு நடந்ததா அப்படின்னு சொல்லி பார்த்தா ஆமாங்க, 2010 காலகட்டத்தில் இந்த பூபதி மற்றும் அவங்களுடைய 2 நண்பர்கள், அவங்களுடைய பேர் முகேஷ் மற்றும் கண்ணனுங்க, இந்த 3 பேருக்கும் நடந்த திகில் சம்பவம் தாங்க இன்றைய காணொலி. அப்படி என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா 2010 காலகட்டத்தில் இந்த பூபதி, முகேஷ், கண்ணன் இந்த 3 பேரும் கல்லூரி முடிச்சு சின்ன சின்ன வேலைகளை செஞ்சுட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் பூபதியினுடைய அப்பா வந்து பெருந்துறையில் சிப்காட்டில் வந்து ஒரு கார்மெண்ட்ஸ் கம்பெனியில் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பூபதிக்கு ஒரு தம்பி இருக்காருங்க. பூபதி மற்றும் அவங்களுடைய தம்பி, அப்பா, அம்மா இவங்க தான் பெருந்துறையிலிருந்து ஒரு 6-7 கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய ஒரு ஏரியாவில் வாழ்ந்துட்டு இருக்காங்க. கல்லூரி முடிச்ச பூபதி மற்றும் முகேஷ், கண்ணன் இந்த 3 பேரும் கார் சர்வீஸ் ஷோரூமில் போய் ஜாயின் பண்ணுறாங்க. என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தா இவங்க படித்து முடிச்சது மெக்கானிக்கல் இன்ஜினியர் தாங்க. அதே நேரத்தில் உற்ற நண்பர்கள் மட்டும் இல்லாமல் ஒரே கம்பெனியில் வேலை கிடச்சிருந்துருக்குங்க. அப்போது இவங்களுக்கு பேசிக் சேலரியாக இருந்தாலும் கூட சந்தோஷமாக தாங்க அவங்களுடைய வேலையை செஞ்சுட்டு இருந்தாங்க. எங்கே போனாலும் ஒன்றாக தாங்க போவாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரே கம்பெனி அப்படிங்கிற காரணத்தினால லீவ் டேஸ் அப்படின்னா 3 பேர்த்துக்கும் ஒரே மாதிரி தாங்க விடுவாங்க. இப்படி இருக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக வருமானம் ஈட்டின பிறகு இவங்களுக்கு கெட்ட பழக்கங்கள் வர ஆரம்பிச்சுங்க. இவங்க தங்கியிருக்கக்கூடிய ஏரியா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருந்துறையிலிருந்து கொஞ்சம் தள்ளி ஒரு அவுட்ரு பகுதிங்க, கிராமமாக இருக்கக்கூடிய பகுதி தான். அந்த கிராமத்திலிருந்து மறுபடியும் ஒரு 1 கிலோமீட்டர் தள்ளி போனோம் அப்படின்னா ஒரு பயங்கர டார்க் ஃபாரஸ்ட் மாதிரி இருக்குங்க. அந்த ஃபாரஸ்ட்டை பற்றி சொல்லணும் அப்படின்னா கருவேல மரங்கள் மற்றும் வேல மரங்கள் அடர்ந்து போன ஒரு காடுங்க. பெருந்துறை சைடெல்லாம் இருக்கிறவங்களுக்கு தெரியுங்க, அந்த ஹாஸ்பிட்டலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காடு மாதிரி இருக்கக்கூடிய பகுதியில் தாங்க இருக்கும். அதே மாதிரி தான் இவங்களுடைய கிராமத்திற்கு அருகாமையில் இருக்கக்கூடிய காட்டு பகுதியும் இருந்திருக்குங்க. அங்கே இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா இவங்களுடைய கிராமத்திலிருந்து 1 கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய அந்த காட்டு பகுதியில் ரியல் எஸ்டேட்டுக்காரங்க ஒருத்தங்க கிட்டத்தட்ட ஒரு 10 வீடுகளை சைட்டு போட்டு பிரித்து உருவாக்க ஆரம்பிச்சிருக்காங்க. மாடல் வீடுகள் மாதிரி கட்டி முடிச்ச பின்னாடி மக்களுக்கு சேல்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கட்டி ஸ்டார்ட் பண்ணும்போது கரெக்டாக 2005 காலகட்டத்தில் தாங்க இந்த கட்டிட வேலைகள் ஆரம்பிக்கிறாங்க. ஆரம்பித்து கிட்டத்தட்ட 6 மாத காலகட்டத்திலேயே அந்த கட்டிடங்கள் எல்லாமே பாதி நிலையில் இருக்கும்போது அந்த ரியல் எஸ்டேட்டினுடைய ஓனர் திடீர்னு மாரடைப்பு ஏற்பட்டு இறந்து போயிட்டாருங்க. அதற்கடுத்து அந்த ரியல் எஸ்டேட்டை கண்டினியூ பண்ண முடியாத அந்த குடும்பத்தார் அப்படியே விட்டுட்டாங்க. பாதி நிலையில் கட்டப்பட்ட அந்த குட்டிச்சவர்கள் மாதிரி இருக்கக்கூடிய வீடுகள் அபாண்டட் ஹவுஸ் மாதிரி ஆயிடுச்சுங்க. அதற்கடுத்து சுற்றுவட்டார பகுதியில் இருக்கக்கூடிய நபர்கள் அந்த ஏரியாவுக்கு போகவே மாட்டாங்க. அதற்கு முக்கிய காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா அந்த ரியல் எஸ்டேட் ஓனர் இறந்ததற்கு அந்த ஏரியா தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுத்தாங்க. அதற்கான ரீசன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா அந்த காடுமா இருக்கக்கூடிய வீடுகள் கட்டியிருக்கக்கூடிய பகுதிக்கு பக்கத்திலேயே இவங்களுடைய கிராமத்தினுடைய சுடுகாடு இருக்குங்க. இதையெல்லாம் யோசிச்சு பார்த்து இவங்களுக்குள்ளேயே ஒரு கட்டுக்கதையை உருவாக்கிட்டாங்க. சுடுகாட்டுக்கு பக்கத்தில் அந்த வீடுகள் கட்டும்போது தான் அவர் மாரடைப்பு ஏற்பட்டு இறந்து போயிட்டாரு, அங்கே ஆன்மாக்கள் ஆவிகள் சுத்துது அப்படின்னு சொல்லிட்டு ஊருக்குள்ள பரவலாக செய்தி பரவ ஆரம்பிச்சுங்க. ஆனால் இந்த முகேஷ், பூபதி மற்றும் கண்ணன் இந்த 3 பேருக்கும் அதன் மேலே நம்பிக்கை இல்லைங்க. இவங்க வருமானம் ஈட்டி வாரமோ அல்லது மாதத்திற்கு ஒரு முறையோ வரக்கூடிய சம்பளத்தை வச்சு ஸ்மோக்கிங் மற்றும் ட்ரிங்கிங்க்கு அடிமையாக ஆரம்பித்தாங்க.
3 பேரும் குடும்பத்தில் வந்து நல்ல பசங்களாக இருந்தாங்க படிக்கிற வரைக்கும். அதே நேரத்தில் பேரண்ட்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டுங்க 3 பேர்த்துக்குமே. இப்படி இருந்தாலும் கூட வருமானம் வந்த பிறகு யாருக்கும் தெரியாமல் தண்ணி எங்கே அடிக்கலாம்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்த்து அந்த 1 கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய அந்த அபாண்டட் ஹவுஸ் மாதிரி இருக்கக்கூடிய பகுதிக்கு போய் தண்ணி அடிக்க ஆரம்பிச்சாங்க. பெரும்பாலும் இவங்க ஸ்மோக் மற்றும் ட்ரிங்க் பண்ண போகக்கூடிய நேரம் வந்து நைட்டு வந்து 7 மணிக்கு மேலே தாங்க. ஆஃபீஸ் போயிட்டு வந்தோ அல்லது ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை நாட்களில் பகல் டைம் போனால் அங்கே ஊசலாட்டம் மக்கள் இருப்பாங்க. அதனால் இரவு 7 மணிக்கு மேலே அங்கே போய் ஏதாவது ஒரு வீட்டை தேர்ந்தெடுத்து தண்ணி அடிச்சுட்டு வருவது வழக்கங்க. இதை கண்டினியூவாக செஞ்சுக்கிட்டே இருந்திருக்காங்க. இப்படி இருக்கும்போது ஒரு நாள் இந்த பூபதியினுடைய அப்பா என்ன பண்ணுறாருன்னா சிப்காட் வேலை முடிச்சு வீட்டுக்கு வந்திருக்காருங்க. அன்றைய நாள் பைக் பஞ்சர் அப்படிங்கிற காரணத்தினால பூபதி கிட்ட பஞ்சர் ஓட்டிட்டு வந்து வீட்டில் பைக் நிறுத்தி விடா அப்படின்னு சொல்லிட்டு பஸ்ஸில் போயிட்டாருங்க. சாயந்தரம் வேலையை முடிச்சு 6 மணிக்கு வந்து பார்க்கும்போது பைக்கும் இல்லைங்க, பூபதியும் காணோம். அவங்களுடைய அம்மா கிட்ட பைக் எடுத்துட்டு எங்கே போனா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது தெரியல, 4 மணிக்கே கிளம்பி போனா அவங்களுடைய நண்பர்களோடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவர் சந்தேகத்தின் அடிப்படையில் கிட்டத்தட்ட ஒரு மாத காலகட்டமாகவே இந்த ட்ரிங்க் பண்றது ஓரளவுக்கு இவருக்கு சந்தேகம் இருந்திருக்குங்க பூபதியினுடைய அப்பாவுக்கு. என்னதான் பண்றா அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பக்கமும் அவுட்டர் பகுதியில் தேடி பார்க்கறாருங்க. எங்கேயுமே இல்லாத காரணத்தினால இவருக்குள்ளேயே ஒரு சந்தேகம் வந்திருக்குங்க. அந்த அப்நார்மலா இருக்கக்கூடிய குட்டிச்சவர்கள் மாதிரி இருக்கக்கூடிய இடத்துக்கான தேர்ந்தெடுப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு டவுட்ல அங்கே போறாருங்க. அங்கே போய் பார்க்கும்போது இவர் நினைச்ச மாதிரியே அந்த ரியல் எஸ்டேட் இருக்கக்கூடிய ஒரு பர்டிகுலர் பகுதியில் இவருடைய பைக் நிற்குதுங்க. அப்போது இவருக்கு நல்லாவே புரிஞ்சிருச்சுங்க, அந்த குட்டிச்சவர் மாதிரி இருக்கக்கூடிய பகுதியில் தான் சரக்கு அடிக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு ஒவ்வொரு வீடா உள்ள என்ட்ரி ஆகி பார்க்கறாருங்க. அப்படி என்ட்ரி ஆகி பார்க்கும்போது ஒரு பர்டிகுலர் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 3 பேரும் உட்காந்து சரக்கு அடிச்சிருக்கிறத பார்த்து தரும் அடி அடிச்சிடறாருங்க 3 பேர்த்தையும். அதே நேரத்தில் தன்னுடைய சொந்த மகனான பூபதியை ரொம்ப தாக்கி அடிச்சு போட்டாருங்க. அதற்கடுத்து அடி தாங்க முடியாமல் 3 பேரும் இனிமேல் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஊருக்குள்ளே ஓடி வந்துட்டாங்க. ஊருக்குள்ளே ஓடி வந்து மீதம் இருக்கக்கூடிய கண்ணன் மற்றும் முகேஷ் வீட்லையும் இந்த பூபதியினுடைய அப்பா சொல்லிட்டாருங்க. எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா உறவுக்காரங்க மாதிரி நல்ல க்ளோஸாக தாங்க இருந்திருக்காங்க, சொந்த பந்தங்கள் மாதிரி. வீட்லையும் வந்து சொன்ன காரணத்தினால அவங்க 2 பேர்த்துக்கும் அவங்களுடைய அப்பா அம்மா கிட்ட அடிங்க. அப்போது 1 நாள் 2 நாள் கழிச்சு 3 பேரும் ஊருக்குள்ளே ஒன்றா சேர்ந்து ஒரு முக்கியமான திட்டம் திட்டுறாங்க. அப்பா அம்மா அடித்தது சரிதா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. அதற்கடுத்து எப்போதும் போல கிட்டத்தட்ட ஒரு மாதம் 1.5 மாத காலகட்டங்கள் தண்ணி அடிக்க அந்த ஏரியாவுக்கு போகாம தாங்க இருந்தாங்க, தண்ணியும் அடிக்கல. இப்படி இருக்கும்போது 1.5 மாத காலகட்டம் கழிச்சு அவங்களுடைய கிராமத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோவில் திருவிழா ஒன்று வருதுங்க. அந்த திருவிழா முக்கியமாக 3 நாள் 4 நாள் நடைபெறுங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய கிராமத்தினுடைய திருவிழா 18 பட்டிக்கு சொந்தம்னு சொல்லுவாங்க. 18 பட்டி அப்படின்னா அந்த கோவில் இருக்கக்கூடிய பகுதியிலிருந்து 18 கிராமங்களுக்கு சொந்தம் அப்படி சொல்லுவாங்க. அதனால் மிக பிரம்மாண்டமாக நடைபெறுங்க அந்த திருவிழா. அப்படி திருவிழா நடைபெற்று இருக்கும்போது திருவிழாவுடைய கடைசி நாள் வந்து ஆர்கெஸ்ட்ரா கரகாட்டம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இருக்குங்க. அன்றைய நாள் இவங்களை எரியாம 1.5 மாத காலகட்டம் சரக்கடிக்காமலே இருந்தாங்கல்ல, திடீர்னு இன்னைக்கு போய் நம்ம சரக்கடிக்கலாம், அப்பா அம்மா எல்லாருமே கோவிலில் தான் இருப்பாங்க, நம்மளை கண்டுக்க மாட்டாங்க அப்படி சொல்லிட்டு பூபதி தாங்க சொல்றாரு. இப்படி சொன்ன உடனே இவங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஆசை வந்துருச்சுங்க. குடிக்கிற பழக்கம் இருக்கிறவங்க டக்குன்னு நிப்பாட்டிட்டு திடீர்னு அந்த ஞாபகம் வந்துச்சுன்னா கண்டிப்பாக அடிக்கலாம்னு சொல்லி தாங்க தோணும். அதே மாதிரி இவங்க 3 பேரும் திட்டம் போட்டு பீர் பாட்டில் மற்றும் ஹாட் ட்ரிங்க்ஸ் எல்லாம் வாங்கிட்டு பணத்தை போட்டு டாஸ்மாக் எடுத்துட்டு குட்டிச்செவருமா இருக்கக்கூடிய பகுதிக்கு போயிட்டாங்க. அன்றைய நாள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா அவங்களுடைய அப்பா முதல் முறையாக இந்த 3 பேரையும் பிடிச்ச இடம் வந்து உள்ளே நுழைஞ்ச உடனே ஃபர்ஸ்ட் வீடுங்க. அந்த வீட்டை தவிர்த்து ஏன்னா மறுபடியும் செக் பண்ணாங்கன்னா கண்டுபிடிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நடந்தே போயிருக்காங்க பைக் எடுக்காமையே. மொத்தம் 7 வீடுகள் இருக்குங்க. நடுவில் இருக்கக்கூடிய 4வது வீட்டினுடைய மொட்டை மாடியில் போய் உட்காந்து சரக்கு அடிக்கிறாங்க. யாராவது வந்தாங்க அப்படின்னா மொட்டை மாடியிலேருந்து பார்த்தா கண்டுபிடிச்சிடலாம், டக்குன்னு மறைஞ்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி தான் அந்த 4வது வீட்டினுடைய மொட்டை மாடியிலிருந்து சரக்கு அடிக்கிறாங்க. சரக்கு அடிச்சுட்டே இருக்கும்போது திடீர்னு ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் ஆயிடுச்சுங்க. அப்போது பூபதி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லிமிட்டோட அடிச்சுட்டு ஸ்டாப் பண்ணிட்டாருங்க. ஆனால் இந்த கண்ணன் மற்றும் முகேஷ் 2 பேரும் பயங்கரமாக சரக்கு அடிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பூபதி வந்து ஒரு சின்ன விஷயத்தை 2 பேர்த்துக்கிட்டையும் நோட் பண்ணியிருக்காருங்க. என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா அன்றைய நாள் பகல் ஒரு 11 மணிக்கு மேலேயே இந்த கண்ணன் மற்றும் முகேஷ் 2 பேரும் ஒருத்தர் பேசிக்கவே இல்லைங்க. 2 பேரும் வந்து முறைச்சிக்கிட்டே ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா வித்தியாசமாக பிஹேவ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போது என்னடா ஆச்சு உங்களுக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஒன்றுமே பதில் பேச மாட்டேங்கிறாருங்க. கண்ணனும் சொல்ல மாட்டேங்கிறாரு, முகேஷும் சொல்ல மாட்டேங்கிறாரு. இந்த ஸ்டேஜில் தான் திடீர்னு 2 பேரும் சரக்கு உச்சகட்டமாகுதுங்க. அப்போது பூபதிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் ரூம் வருது, நான் கீழே போய் இறங்கி அடிச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கீழே இறங்கிட்டு மேலே போறாருங்க. மேலே போகிறதுக்குள்ள மொட்டை மாடியில் 2 பேரும் பயங்கரமாக தாக்கிட்டு சண்டை போட்டு உருண்டுட்டு இருக்காங்க. அவங்க 2 பேர்த்தையும் சண்டையிலிருந்து பிரித்து விடுறதுக்குள்ள பூபதிக்கு போதும்னு ஆயிடுச்சுங்க. ரத்தம் வர்ற வரைக்கும் மூக்கெல்லாம் சில்லு மூக்கெல்லாம் உடச்சிக்கிட்டாங்க. என்னடா ஆச்சு இப்படி வெறித்தனமாக அடிச்சுக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது கண்ணனும் பதில் சொல்ல மாட்டேங்கிறாருங்க, முகேஷும் சொல்ல மாட்டேங்கிறாரு. அதற்கடுத்து சண்டை விட்டு தொலைங்கடா, காலையிலேருந்தே நீங்கள் இப்படி தான் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் முகேஷும் கண்ணனும் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் கெட்ட வார்த்தை பேசுகிறான் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ஒரே மாதிரி பேசுகிறாங்க. அதனால தான் நாங்கள் சண்டை போட்டுக்கிட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் சண்டை போட்டதற்கான காரணம் இது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பூபதிக்கு ஓரளவுக்கு புரியுதுங்க. இருந்தாலும் சண்டையை நிறுத்தினா போதும் அப்படின்னு சொல்லிட்டு இதற்கு மேலே நம்ம இங்கே இருக்க வேண்டாம், வாங்க
கோவிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர்த்தையும் சமாதானப்படுத்தி நேராக கோவிலுக்கு வந்துட்டாங்க. அன்றைய நாள் இருந்து கிட்டத்தட்ட ஒரு 4 நாள் 5 நாள் முகேஷ் மற்றும் கண்ணன் 2 பேரும் பேசிக்கவே இல்லைங்க. என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பூபதி அப்பப்போ கேட்கும்போது 2 பேரும் ரெஸ்பான்ஸே பண்ண மாட்டேங்கிறாங்க. எதற்காக சண்டை போட அப்படின்னு சொல்லிட்டு ரீசனே சொல்ல மாட்டேங்கிறாங்க. இப்படி இருக்கும்போது அந்த ஃபெஸ்டிவல்லாம் முடிச்சு 1 வார காலகட்டம் கழிச்சுங்க. திடீர்னு இந்த முகேஷ் அப்படிங்கிறவர் காணோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய பெற்றோர்கள் வந்து இந்த கண்ணன் வீட்லையும் பூபதி வீட்லையும் சொல்றாங்க. நைட்டில் இருந்தே முகேஷை காணோம், உங்கள் வீட்டில் தான் தூங்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 வீட்லையும் வந்து சர்ச் பண்ணுறாங்க. ஆனால் இவங்க 2 பேருடைய வீட்டுக்கும் முகேஷ் வரவே இல்லைங்க. அதுக்கடுத்து கண்ணன் மற்றும் பூபதி 2 பேரும் பைக் எடுத்துட்டு எல்லா பக்கமும் தேடி பார்க்குறாங்க. என்னதான் சண்டை இருந்தாலும் கூட முகேஷை வந்து கண்ணன் விட்டு கொடுக்கலிங்க. அதற்கடுத்து நண்பனை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பக்கமும் தேடி பார்க்குறாங்க. அவங்க யூஸ்வலாக போகக்கூடிய இடம் எல்லாமே எந்த இடத்துலையும் முகேஷை காணுங்க. அதே நேரத்தில் ஒரு நாள் முழுவதும் தேடி முகேஷை காணாத காரணத்தினால காவல்துறையினரும் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க. காவல்துறையினர் வந்து பார்த்தீங்கன்னா பூபதி மற்றும் கண்ணனை கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. அவங்க தான் உற்ற நண்பர்கள் அப்படின்னு சொல்லிட்டு. அதற்கடுத்து காவல்துறையினரோடு சேர்ந்து தேடி பார்க்கும்போது எங்கேயுமே இல்லைங்க. அப்போதுதான் இந்த கண்ணன் மற்றும் பூபதிக்கு திடீர்னு ஒரு சந்தேகம் வருதுங்க. ஒருவேளை நம்ம சரக்கடிச்சு அந்த இடத்துல இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு டவுட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அங்கே போயிருக்காங்க. அங்கே போய் பார்க்கும்போது இவங்க நினச்ச மாதிரியே முகேஷ் அங்கே தாங்க இருக்காரு. ஆனால் முகேஷ் உயிரோடு இல்லைங்க, சடலமாக கிடக்கிறாரு. எங்கே அப்படின்னு சொல்லி பார்த்தா லாஸ்ட்டாக தண்ணி அடிச்சு அந்த 4வது வீடு இருக்குல்ல, 4வது வீட்டினுடைய ஹால் சைடுங்க கீழே பாட்டமில் அப்படியே விஷத்தை குடிச்சு விழுந்து கிடக்கிறாருங்க. இவர் இறந்து 1 நாளைக்கு மேலே ஆயிடுச்சாட்டுங்க. இவங்க எல்லா பக்கமும் தேடும் போதே இவர் இறந்துட்டாரு. அதற்கடுத்து காவல்துறையினர் மற்றும் ஊர் மக்கள்கிட்ட சொல்லி முகேஷனுடைய சடலத்தை ஊருக்குள்ளே கொண்டு வர்றாங்க. வரும்போது கண்ணன் மற்றும் பூபதி கதறி அழுகிறாங்க. கிட்டத்தட்ட 1 வார காலகட்டத்துக்கு முன்னாடி தான் 2 பேருக்கும் கண்ணனுக்கும் முகேஷுக்கும் சண்டை வந்துச்சு. இருந்தாலும் அதையெல்லாம் மறந்து தன்னுடைய நண்பன் இறந்துட்டானே அப்படின்னு சொல்லிட்டு கண்ணன் அழுகிறாருங்க. அப்போதும் கண்ணன் வந்து என்ன ரீசன் அப்படின்னே சொல்ல மாட்டேங்கிறாருங்க. அவருக்கு ஓரளவுக்கு தெரிய மாட்டிருக்கு. இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்க, என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு புரியும். அதற்கடுத்து முகேஷனுடைய சடலத்தை எடுத்து போய் நல்லடக்கம் பண்ணி முடிக்கிறாங்க. பெற்றோர்கள் மற்றும் காவல்துறையினருக்கும் ஒன்றும் புரியலிங்க. அவருக்கு எந்தவித குடும்ப பிரச்சனையோ அல்லது கடன் தொல்லையோ இல்லை. எதற்காக இறந்தா அப்படின்னு சொல்லிட்டு கேள்விக்குறியாதாங்க இருக்கு. அப்போது காவல்துறையினர் என்ன நினைச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா இந்த நபர் வந்து யாரையோ காதலிச்சு காதல் தோல்வியினால தான் இறந்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவுக்கு வர்றாங்க. ஆனால் அந்த பெண் யார் அப்படின்னு சொல்லிட்டு காவல்துறையினாலையும் கண்டுபிடிக்க முடியலைங்க. பூபதிக்கும் அப்போதுலேருந்தே சந்தேகம் இருந்திருக்குங்க. இவங்க 2 பேர்த்துக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனை ஏதோ காதல் பிரச்சனை தான். ஆனால் அது எந்த பெண் அப்படி சொல்லிட்டு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு பூபதி கன்ஃபியூஸ்லேயே இருந்திருக்காருங்க. அதற்கடுத்து முகேஷனுடைய சடலத்தை நல்லடக்கம் எல்லாம் பண்ணி முடிக்கிறாங்க. நல்லடக்கம் பண்ணி முடிச்சு 3வது நாள் முகேஷனுடைய பெற்றோர்கள் ஜோசியக்காரர் ஒருத்தர் போய் பார்க்குறாங்க. அவர் குடும்ப ஜோதிடர் அப்படின்னே சொல்லலாங்க. அவர்கிட்ட எதுக்காக போகிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா இந்த ஈரோடு, கோயம்புத்தூர், பெருந்துறை இந்த மாதிரி ஏரியாக்களில் யாராவது இறந்து போயிட்டாங்க அப்படின்னா இறந்தது நல்ல நேரமா அல்லது கருப்பு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு போய் செக் பண்ணுவாங்க. அதே மாதிரி இறந்த நேரம் மற்றும் தேதி எடுத்து போய் ஜோதிடக்காரர்கிட்ட கொடுத்த உடனே அவர் டக்குன்னு ஒரு விஷயத்த சொல்கிறாருங்க. அந்த பையனுடைய ஆயுட்காலம் இப்போது கிடையாது. அவன் இன்னும் பல வருடங்கள் வாழ வேண்டிய பையன். நிறைவேறா ஆசைகளுடன் இறந்து போயிட்டான். அதனால் அவனுடைய சொந்த பந்தங்கள் மற்றும் நெருங்கிய நண்பர்கள் எல்லாமே கேர்ஃபுல்லாக இருக்கணும். இல்லை அப்படின்னா அவங்களுக்கும் உயிராபத்து ஏற்படும். அந்த பையனுடைய ஆன்மா வந்து பார்த்தீங்கன்னா உயிரோடு இருக்க மாதிரி ஆசை நிறைவேறாமல் ஆவியாக உலா வந்துட்டு தான் இருப்பான் கொஞ்ச நாட்களுக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் 6 மாத காலகட்டங்களில் அந்த பையன் இறந்த இடத்துல வந்து கருப்பு அடைக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க, வீடு அடைக்கணும்னு. ஆனால் அவர் இறந்தது வந்து பார்த்தீங்கன்னா அந்த அபாண்டட் ஹவுஸாக இருக்கக்கூடிய அந்த இடத்துல தாங்க. அங்கே போய் அடைக்கலாம் முடியாதுங்க கருப்புக்காக. அந்த காரணத்தினால முகேஷனுடைய வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு அறையை வந்து பார்த்தீங்கன்னா கருப்பை அடைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுறாங்க. ஆனால் உண்மையிலேயே ஜோதிடக்காரர் சொன்னது தாங்க சரி. எந்த இடத்துல ஒரு நபருடைய ஆன்மா பிரியுதோ அந்த இடத்துல தாங்க அடைக்கணும். ஆனால் அது வேறு ஒருத்தருடைய இடம் அப்படிங்கிற காரணத்தினால கருப்புக்காக அடைப்பதை அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. அதனால தான் முகேஷனுடைய வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கருப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஏற்பாடு பண்ணி அந்த பூஜைகளை பண்ணி அடைக்கிறாங்க. முகேஷ் இறந்து 16வது நாள் காரியம் முடிச்ச பின்னாடி அடுத்த நாளே வந்து பார்த்தீங்கன்னா பவானி வந்து பெருந்துறைக்கு பக்கம் தாங்க. பவானி கூடுதுறை அப்படிங்கிற அந்த இடத்துல போய் பிண்டம் கொடுத்துருங்க. அந்த ஆத்மாவினுடைய ஆக்ரோஷம் கொஞ்சம் குறையும். அதை செஞ்சீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜோதிடக்காரர் சொல்கிறாருங்க. அதை கண்டிப்பாக செஞ்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெற்றோர்களும் முடிவெடுக்கிறாங்க. அதே மாதிரி முகேஷ் இறந்து 16வது நாள் காரியம்லாம் முடிச்சு அடுத்த நாள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பஸ் அரேஞ்ச் பண்ணி திதி கொடுப்பதற்காக பவானிக்கு போகலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுறாங்க. அப்படி போவதற்கு இந்த கண்ணன் மற்றும் பூபதி 2 பேர்த்தையும் வர சொல்கிறாங்க. ஏன்னா உற்ற நண்பர்கள் அப்படிங்கிற காரணத்தினால அவங்களுக்கும் உயிராபத்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதற்கடுத்து சிறிய பஸ் ஒன்று அரேஞ்ச் பண்ண காரணத்தினால பூபதியினுடைய பெற்றோர்கள் அதே மாதிரி கண்ணனுடைய பெற்றோர்கள் இறந்து போன முகேஷனுடைய பெற்றோர்கள் சொந்த பந்தங்கள் எல்லாரும் சேர்ந்துட்டு பஸ் எடுத்துட்டு அந்த பவானி திதி கொடுக்க போகிறாங்க. திதி கொடுத்து பிண்டமெல்லாம் கொடுத்து முடிச்சாங்க. கொடுத்து முடிச்சுட்டு ஆற்றில் போய் இறங்கி போட்டு வந்த ட்ரெஸ் எல்லாம் கழட்டி விட்டு புது ட்ரெஸ் மாற்றிட்டு மறுபடியும் சாமி கும்பிட்டு வீட்டுக்கு வரணுங்க. இதுதான் முறை. அதே மாதிரி பிண்டமெல்லாம் கொடுத்துட்டு இந்த கண்ணன் மற்றும் பூபதி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த ஆற்றுக்குள்ளே இறங்குறாங்க. அந்த பழைய துணியெல்லாம் இறக்கி விட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இவங்க 2 பேர்த்துக்கும் நீச்சல் தெரிஞ்சாலும் கூட காவல்துறையினர் அறிவுறுத்தலோடு சொல்லக்கூடிய இடத்துல இல்லாமல் கொஞ்சம் தள்ளி போய் குடிக்கிறான்னு சொல்லிட்டு உள்ளே இறங்குறாங்க. அதை காவல்துறையினர் நோட் பண்ணாமல் விட்டாங்க. அன்றைய நாள் பவானி ஆற்றில் பயங்கரமான வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்குங்க.
அதனால காவல்துறையினர் மைக்கில் இன்ஃபார்ம் பண்ணிட்டே இருக்காங்க, ஆழமான இடத்துக்கு போயிடாதீங்க, தண்ணி இழுத்துட்டு போயிரு அப்படின்னு சொல்லிட்டு. இருந்தாலும் இந்த பூபதி மற்றும் கண்ணன் 2 பேரும் கேட்காம அந்த திதி கொடுக்கக்கூடிய சேஃப்டியான இடத்த விட்டு கொஞ்சம் தள்ளி போய் உள்ளே இறங்குறாங்க. உள்ளே இறங்கி ஒருத்தர் கையை பிடிச்சிக்கிட்டு குளிச்சு முடிப்பதற்காக அந்த ட்ரெஸ்ஸை அவுத்து விடலாம்னு சொல்லிட்டு தண்ணிக்குள்ளே இப்படி முழுகுறாங்க. இப்படி மூழ்கின அடுத்த செகண்டே பூபதி டக்குன்னு எந்திரிச்சிட்டாருங்க. ஆனால் உள்ள மூழ்கின கண்ணன் வந்து பார்த்தீங்கன்னா எந்திரிக்கவே இல்லைங்க. எந்திரிச்சிட்டு கண்ணா அப்படி சொல்லி தேடும்போது கண்ணனை எங்கேயுமே காணுங்க. உடனே பயங்கரமாக சத்தம் எழுப்பிட்டாருங்க பூபதி. ஐயோ என் ஃப்ரெண்டை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு காவல்துறையினர் டக்குன்னு கேட்ட உடனே வேகமாக பூபதி பக்கத்தில் ஓடி வர்றாங்க. வந்து திட்டிகிட்டே என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ட்ரெஸ்ஸை கழட்டி விடுவதற்காக உள்ள மூழ்கினா மேலே வரவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஒரு நிமிடம் 2 நிமிடத்திலேயே காவல்துறையினர் சர்ச் பண்ணிட்டு இருக்கும்போது கண்ணன் எங்கே வந்து தோற்றம் அளிக்கிறார் அப்படின்னு சொல்லி பார்த்தா அந்த பவானி ஆற்றினுடைய சென்டர் பகுதிங்க. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே தத்தளிச்சுக்கிட்டே காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு தண்ணிக்குள்ளே எந்திரிச்சு மூழ்கிறாருங்க. ஏற்கனவே சொன்ன மாதிரி அவருக்கு நீச்சல் தெரிஞ்சாலும் கூட தண்ணீருடைய வேகத்துக்கு ஈடு கொடுக்க முடியலைங்க. உடனே காவல்துறையினர் ரப்பர் போட் ஒன்று வச்சிருந்திருக்காங்க. அந்த ரப்பர் போட்டை எடுத்துட்டு வேகமாக கண்ணனை காப்பாற்றுவதற்காக அந்த இடத்துக்கு போயிட்டாங்க. கஷ்டப்பட்டு கண்ணை ரப்பர் போட்டில் தூக்கி போட்டு மேலே கொண்டு வர்றாங்க. அதுக்குள்ளேயே கண்ணன் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி முழுவதும் குடிச்சிட்டாருங்க, மயங்கிட்டாரு. தரைக்கு கொண்டு வந்து அந்த முதலுதவி சிகிச்சை எல்லாம் பண்ணுறாங்க. அதற்கடுத்து வாயிலிருந்து தண்ணியெல்லாம் வெளியே வருதுங்க. அப்போ அது கண்ணன் வந்து முழிச்சு பூபதியை பார்க்குறாருங்க. பூபதி பயங்கரமாக அழுகிறாருங்க. கிட்டத்தட்ட ஒரு 2 வார காலகட்டத்துக்கு முன்னாடி தான் ஒரு நண்பன் இறந்தான், இப்போது இவனுக்கு வேற இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் கண்ணன் வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய கண்களை லைட்டாக முழிச்சு பார்க்கும்போது ஒரு பயம் கடந்த தோற்றத்தோடு பூபதி கிட்ட எதையோ சொல்ல ட்ரை பண்ணுறாருங்க. இருந்தாலும் காவல்துறையினர் அதற்கெல்லாம் இடம் கொடுக்காம முதலுதவி சிகிச்சையை பண்ணின உடனே ஆம்புலன்ஸ் அரேஞ்ச் பண்ணி ஹாஸ்பிட்டல் எடுத்து போய் சேர்த்திட்டாங்க. ஹாஸ்பிட்டல் எடுத்து போய் சேர்த்து கிட்டத்தட்ட 4 மணி நேரம் உள்ளேயே சிகிச்சை பண்ணியிருக்காங்க. 4 மணி நேரம் கழிச்சு ஜென்ரல் பெட்டுக்கு கொண்டு வந்து எல்லாரும் போய் பார்க்கலாம்னு சொல்கிறாங்க. அந்த திதி பண்ண வந்த எல்லா குடும்பத்தாரும் பயத்தோடு வந்திருக்காங்க. ஜோதிடக்காரர் சொன்னாரே, நெருங்கிய நண்பர்கள் மற்றும் உற்றார்கள் எல்லாம் சேஃப்டியாக இருக்கணும்னு சொல்லிட்டு முதல் நாள் பிண்டம் கொடுக்கும்போதே இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பயம் கலந்த தோற்றத்தோடு இருக்கிறாங்க. 4 மணி நேரம் கழிச்சு கண்ணனை பார்க்கலாம்னு சொல்லிட்டு பூபதி மட்டும் தனியாக போறாருங்க. உள்ள போய் பார்க்கும்போது பேச ஆரம்பிச்சிட்டாருங்க கண்ணன். பக்கத்தில் போன உடனே கண்ணன் வந்து கதன்னு கண்ணீர் விட்டுட்டு எதையோ சொல்ல ட்ரை பண்ணுறாருங்க. என்னடா ஆச்சு, நீச்சல் தெரிஞ்சும் உள்ள மூழ்கின உடனே எப்படி நான் நடுவாத்துக்கு போனேன் அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே நடுங்கிட்டு ஒரு விஷயத்தை சொல்றாருங்க. அவன் எதுக்குடா என்ன கொல்ல பார்க்கறான் அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டு பயம் கலந்த தோற்றத்தோடு சொல்றாருங்க. என்னடா வளர்ற அப்படின்னு சொல்லிட்டு பூபதி கேட்கும்போது, நான் நம்மளுடைய நண்பனான முகேஷை பார்த்தேன்டா, தண்ணிக்குள்ள மூழ்கிறான்னு சொல்லிட்டு மூழ்கும்போது காலோடு பிடிச்சி எடுத்து போய் என்ன சேர்த்துனது அவன் தாண்டா அப்படின்னு சொன்ன உடனே உடம்பெல்லாம் நடுங்கி போச்சுங்க பூபதிக்கு. ஏற்கனவே ஜோதிடக்காரர் வேற சொல்லியிருக்காருல, உயிரோடு இருக்கும்போது எப்படி இருந்தாரோ அதே மாதிரி ஆவி மாதிரி சுத்துவார் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போதே என்னடா சொல்ற, உன்னை எதுக்கு கொல்ல பார்க்குற அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே அப்போதும் கண்ணன் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ரீசன், கடைசி சண்டை போட்டதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்ல மாட்டேங்கிறாருங்க. உடனே பூபதி கோவிச்சுக்கிட்டு அன்னைக்கு எதுக்குடா சண்டை போட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் கேட்குறாருங்க. அப்படி கேட்கும்போது அதற்கு மட்டும் பதில் சொல்லவே மாட்டேங்கிறாருங்க. அதுக்கடுத்து பூபதி வந்து இப்போதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி ஓரளவுக்கு ரெக்கவர் ஆகி வரான். நம்ம மேன்மேலும் அவனை வந்து கேள்வி கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சரி அமைதியாரா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆறுதல் சொல்லிட்டு வெளியே வந்துட்டாருங்க. வெளியே வரும்போதே பூபதிக்கு 1000 கேள்விகளுங்க. எதுக்காக வந்து இறந்து போன முகேஷ் வந்து கண்ணனை கொல்ல பார்க்குறான், லாஸ்ட் இறப்பதற்கு 1 வாரத்துக்கு முன்னாடி 2 பேரும் எதற்காக சண்டை போட்டாங்க, எதையோ மறைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நல்லா புரியுதுங்க. அதே நேரத்தில் காவல்துறையினர் கடைசியாக சொன்னாங்கல்ல, ஏதோ லவ் ஃபெயிலியர் காரணத்தினால தான் இறந்து போனா அப்படின்னு சொல்லிட்டு, இதற்கும் கண்ணனுக்கும் ஏதோ சம்மந்தம் இருக்கு, அந்த பெண் யார் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே இருந்திருக்காருங்க. 2 பேரும் சொல்லலையே, ஏன்னா இறந்து போன முகேஷும் கடைசி வரைக்கும் சொல்ல, கண்ணனும் இப்போ சொல்ல மாட்டேங்கிறான். இப்படி இருக்கும்போது இந்த சம்பவம் நடந்து 2 நாள் மட்டும் இருந்துட்டு நேர ரிட்டர்ன் டு ஹோம், அதாவது கண்ணனை வந்து வீட்டுக்கு கூட்டு வந்துட்டாங்க. பெருந்துறை வீட்டுக்கு வந்து கிட்டத்தட்ட 1 வார காலகட்டம் கண்ணன் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர காய்ச்சல் வந்துருச்சுங்க. என்ன காரணம் அப்படின்னா, அந்த தண்ணிக்குள்ள தத்ரூபமா இறந்து போன நண்பனுடைய ஆவியை பார்த்த காரணத்தினால உடம்பெல்லாம் நடுங்கிக்கிட்டே பயம் கலந்த தோற்றத்தோடையே இருந்திருக்காருங்க. அதே நேரத்தில் நைட்டெல்லாம் கத்தி கதறி எந்திரிச்சுக்குவாருங்க தூங்கிட்டு இருக்கும்போது. இதெல்லாம் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்குதுங்க. கண்ணன் ஹாஸ்பிட்டல்லேருந்து வீட்டுக்கு வந்த பிறகு அடுத்த நாள் மதியவங்க இந்த பூபதி அப்படிங்கிற இந்த நபருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தங்கச்சி ஒருத்தங்க இருக்காங்க. இப்போதே நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க, அந்த தங்கச்சி வந்து சொந்த தங்கச்சி கிடையாதுங்க, பெரியப்பா பொண்ணுங்க. எப்போது பார்த்தாலும் தன்னுடைய அண்ணனான பூபதி வீட்டுக்கு தாங்க அடிக்கடி வருவாங்க. அதே நேரத்தில் இந்த கண்ணன் மற்றும் இறந்து போன முகேஷ் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுடைய வீட்டுக்கு வந்து அவங்களுடைய தங்கச்சியும் இங்கே வருவாங்க, ஃப்ரெண்டு மாதிரி பழகுவாங்க. இப்படி இருக்கும்போது கண்ணன் வந்து பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல்லேருந்து வீட்டுக்கு வந்த பிறகு அடுத்த நாள் மதியம் ஒரு 12 மணி தோராயமாக பெரியப்பா பொண்ணான தங்கச்சி வந்து இளவரசிங்க, அந்த பொண்ணுடைய பேர். அந்த இளவரசி அப்படிங்கிற பெண் பூபதியினுடைய வீட்டுக்கு வர்றாங்க. வீட்டுக்கு வந்து உன்னுடைய ஃப்ரெண்டுக்கு என்னாச்சுன்னா, நான் அவனை பார்க்கணும் வானா போடா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போதும் பூபதி இந்த பெண் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கலிங்க. சரி டெய்லியுமே வந்து வீட்டுக்கு வரும்போது சகஜமாக பேசுவாள், அதனால தான் கேட்பாதான் இருக்குன்னு சொல்லிட்டு சரி வா அப்படின்னு சொல்லிட்டு கண்ணனுடைய வீட்டுக்கு பூபதி கூப்பிட்டு போகிறாருங்க. கூட்டிகிட்டு போய் கண்ணனுடைய ரூம்குள்ளே போன உடனே கண் ஆட்டோமேட்டிக்காக கண்ணீர் கதக்கதனை வருதுங்க. அதே நேரத்தில் கண்ணனை பார்த்த உடனே இந்த இளவரசி அப்படிங்கிற பெண்ணினுடைய முகத்தோற்றமே மாறிடுச்சுங்க. இது எல்லாத்தையுமே பூபதி நோட் பண்ணுறாரு. அது மட்டும் இல்லாமல் அந்த பெண்ணுக்கும் கண்ணீர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வருதுங்க. அப்போதே பூபதிக்கு பாதி கன்ஃபார்ம் ஆயிடுச்சுங்க.
இந்த காதலுக்கான காரணம் நம்மளுடைய பெரியப்பா பொண்ணான இளவரசி தான் அப்படி சொல்லிட்டு, இருந்தாலும் நம்ம முழுமையாக வந்து கன்ஃபார்ம் பண்ணாமல் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே வச்சுட்டாருங்க. இங்கே நடக்கக்கூடிய இவங்க 2 பேருடைய ரியாக்ஷன் எல்லாம் நோட் பண்ணிட்டு இருக்காரு. அதுக்கடுத்து கிட்டத்தட்ட 1 மணி நேரம் கழிச்சு சரி வா போலாம் சொல்லிட்டு பூபதி கூப்பிட்டு தன்னுடைய தங்கச்சியை கூப்பிட்டு பூபதியினுடைய வீட்டுக்கே வந்துட்டாருங்க. அதே நேரத்தில் பூபதியினுடைய அப்பா வந்து பார்த்தீங்கன்னா சிப்காட் வேலைக்கு போயிட்டாருங்க. அவங்களுடைய அம்மாவும் கூலி வேலைக்கு போயிட்டாங்க. அன்றைய நாள் பூபதி மற்றும் அவங்களுடைய தங்கச்சி பெரியப்பா பொண்ணு மட்டும் தாங்க இருக்காங்க. தம்பி வந்து ஸ்கூலுக்கு போயிட்டான். இப்படி இருக்கும்போது எனக்கு டயர்டாக இருக்குமா, நான் தூங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பூபதி சொல்கிறாருங்க. சரி நீ போய் தூங்கணும் அவன் பெட்ரூமில், நான் ஹாலில் டிவி பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பூபதியினுடைய வீட்டிலேயே இளவரசி டிவி ஆன் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க. பூபதி வந்து சித்தப்பா பையன் அப்படிங்கிற காரணத்தினால சாப்பாடெல்லாம் போட்டுட்டு சோஃபாவில் உட்காந்து டிவி பார்த்துக்கிட்டே இருக்காங்க இந்த இளவரசி. அதே நேரத்தில் இந்த பூபதியும் வந்து பார்த்தீங்கன்னா கட்டலில் போய் படுத்து தூங்கினவர் தூங்கிட்டாருங்க. ஒரு அரை மணி நேரம் கழிச்சுங்க திடீர்னு டிவி பார்த்துக்கூடிய ஹால் சைடு ஏதோ ஒரு பொருள் வந்து பார்த்தீங்கன்னா சாயிற மாதிரி டமாலும் சத்தம் கேட்குதுங்க. அப்படி சத்தம் கேட்ட உடனே தூங்கிட்டு இருந்த பூபதி டக்குன்னு எந்திரிச்சு, தங்கச்சி வேற டிவி பார்த்துருந்தாலே ஏதோ பொருள் விழுந்த மாதிரி தெரிஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமாக எந்திரிச்சு வந்து பார்க்குறாருங்க. எந்திரிச்சு பார்க்கும்போது பூபதிக்கு பெரிய ஷாக்குங்க. என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா, சாப்பிட்டுட்டே டிவி பார்த்துட்டு இருந்த இளவரசி டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய ஒரு மர சேரை எடுத்து போட்டு மின்விசிறியில் தூக்கு போடுற மாதிரி ட்ரை பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த சேரை வந்து காலோடு சேர்த்து தள்ளிவிட்ட காரணத்தினால தான் சேர் விழுந்தாங்க அந்த சத்தம் கேட்டிருக்கு. உடனே அரண்டு போன பூபதிக்கு என்ன நடக்குதுன்னே தெரியலீங்க. உயிர் போகிற ஸ்டேஜ்லேயே துடிக்கிறாங்க இளவரசி. அதற்கடுத்து பயங்கரமாக சத்தம் போட்ட உடனே வேலைக்கு போகாத சில ஆண்கள் பெண்கள் எல்லாமே பக்கத்து வீட்டுக்காரங்களாம் ஓடி வந்துட்டாங்க. ஓடி வந்து இளவரசியை காப்பாற்றி தூக்கையிலிருந்து இறக்கிட்டாங்க. இறக்கி என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு பூபதி கேட்குறாங்க. இளவரசி எந்த பதிலும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. அதே நேரத்தில் இளவரசி என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா, அந்த விட்டத்தையே கை காமிச்சு பயம் கலந்த தோற்றத்தோடு கண்ணை வந்து உருட்டி காமிக்கிறாங்க. எதையோ சொல்ல ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்த்து இளவரசியும் எடுத்து போய் ஹாஸ்பிட்டலில் சேர்த்திட்டாங்க. ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் இளவரசியை சேர்த்து கிட்டத்தட்ட 2 நாள் ஆச்சுங்க அந்த பெண் பேசவே. ஏன்னா கழுத்தில் வந்து அந்த கயிறு இருக்கிற காரணத்தினால பேச முடியலைங்க, குரல் வரல. 2 நாள் கழிச்சு பூபதி போய் என்ன ஆச்சு, எதற்காக தூக்கு போட ட்ரை பண்ண அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அந்த பெண்ணுக்கு எதுவுமே புரியலைங்க. பெரும்பாலும் இந்த மாதிரி தூக்கு போட ட்ரை பண்ணாங்க அப்படின்னா காவல்துறையினருக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. ஹாஸ்பிட்டல் இருந்தே காவல்துறையினரும் வந்து விசாரிக்கிறாங்க. எதுக்காக தூக்கு போட்ட அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அந்த பெண் சொன்ன விஷயத்தை கேட்டு காவல்துறையினருக்கும் ஒன்றும் புரியலைங்க. ஒரு பிரச்சனையும் இல்லை, நான் எங்க தூக்கு போட்ட அப்படின்னு சொல்லி கேட்குதுங்க. அதற்கடுத்து காவல்துறையினர் அப்படியே பூபதி சைடு திரும்புறாங்க. ஏன்னா தூக்கு போட ட்ரை பண்ண அன்றைய நாள் பூபதி மட்டும் தாங்க வீட்டில் இருந்திருக்காரு. தங்கச்சி முறையாக இருந்தாலும் கூட ஏதாவது பூபதி மிஸ்பிஹேவ் பண்ணாரா அந்த பொண்ணுகிட்ட, அதனால தான் தூக்கு போட ட்ரை பண்ணாங்களா அப்படின்னு சொல்லிட்டு காவல்துறையினர் விசாரணையே கையில் எடுக்கிறாங்க. ஆனால் அப்படி பார்க்கும் போதும் எதுவும் புலப்படலைங்க காவல்துறையினருக்கு. அதற்கடுத்து எதற்காக அந்த பெண் இப்படி பண்ணிச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்ணுக்கே புரியலிங்க. ஆனால் அந்த பெண்ணினுடைய முகத்தோற்றத்தை பார்க்கும்போது பூபதி வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய தங்கச்சி எதையோ மறைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மட்டும் நல்லா புரியுதுங்க. அதற்கு பின்பு பூபதி வந்து பார்த்தீங்கன்னா யோசிச்சுக்கிட்டே வீட்டுக்கு வந்து ஒரு முடிவுக்கு வர்றாருங்க. தன்னுடைய நண்பனான முகேஷ் இறந்த பிறகுதான் தன்னுடைய தங்கச்சியினுடைய பிஹேவியர் மற்றும் கண்ணனுடைய பிஹேவியர் எல்லாமே மாறிச்சு. எதற்காக இதெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்த்து புரியாமல் அன்னைக்கு நாள் அவர் மட்டும் தண்ணி அடிக்க ஆரம்பிச்சிட்டாருங்க ஃபுல்லாக. ஏற்கனவே கண்ணன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பவானி ஆற்றில் போய் உள்ள மூழ்கி வெளியே வந்த காரணத்தினால அவரும் வீட்டில் ரெஸ்ட்டில் தாங்க இருந்திருக்காரு. தண்ணி அடிக்க கம்பெனி கொடுக்க ஆள் இல்லாமல் இவர் பாட்டு ஃபுல்லாக மூக்கு முட்டை தண்ணி அடிச்சிட்டாருங்க. மூக்கு முட்டை தண்ணி அடித்த காரணத்தினால நிதானம் தெரியாமல் இறந்து போன தன்னுடைய நண்பரான முகேஷ் இறந்து போன இடத்துக்கு போகலாம்னு சொல்லிட்டு இவரை எரியாமல் அங்கே போகிறாருங்க. அங்கே போயிட்டு கடைசியாக அந்த அபார்ட்மெண்ட் ஹவுஸ் இருக்கக்கூடிய 4வது வீட்டினுடைய ஹாலில் தானே பாய்சன் குடிச்சு இறந்து போனார். அந்த இடத்துல போய் உட்காந்துட்டு தன்னைத்தானே பேசிட்டு இருக்காருங்க இந்த பூபதி அப்படிங்கிறவர். நண்பா என்ன ஆச்சுன்னு நீயாவது சொல்லுடா, அவனும் வந்து நீ என்னை கொல்ல பார்த்தேன்னு சொல்கிறான், என் தங்கச்சிக்கு வேற இப்படி ஆச்சு. உண்மையிலேயே காவல்துறையினர் சொன்ன மாதிரி இந்த லவ் ஃபெயிலியருக்கு காரணமாக என்னுடைய பெரியப்பா பொண்ணு இளவரசி தான் இருக்காள் அப்படின்னு சொல்லிட்டு குடி போதையில் ஓன்னு அழுகிறாருங்க. அதற்கடுத்து எல்லாத்தையும் முடிச்சுட்டு எதுவாக இருந்தாலும் நீ என்கிட்ட சொல்லியிருக்கலாம்டா, நீ செத்துருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கண்ணீர் விட்டு அந்த இடத்த விட்டு வெளியே வர்றாருங்க. கரெக்டாக அவர் இறந்து போன அந்த காலை விட்டு படிக்கட்டு வழியே இறங்கும்போது டக்குன்னு பூபதி அப்படின்னு சொல்லிட்டு யாரோ கூப்பிடுற மாதிரி சத்தம் கேட்குதுங்க. அந்த சத்தத்தை கேட்ட உடனே அவ்வளவு போதையிலும் டக்குன்னு தன்னுடைய நண்பரான இறந்து போன முகேஷ் தான் கூப்பிடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்குறாருங்க. திரும்பி பார்க்கும்போது கரெக்டாக அவருடைய சடலத்தை கண்டெடுத்து அந்த இடத்துல அப்படியே கரை ஏறு உருவம் மாதிரி முகேஷனுடைய ஆன்மா நிற்கிற மாதிரி பார்க்குறாருங்க. அதே நேரத்தில் இவருக்கு போதை அதிகமான காரணத்தினால கூட அப்படி தென்பட்டுருக்கலாங்க. டக்குன்னு திரும்பி பார்த்து நண்பா அப்படின்னு சொல்லிட்டு அது ஆன்மான்னு கூட தெரியாமல் பக்கத்தில் போக ட்ரை பண்ணியிருக்காருங்க. பக்கத்தில் போகவே அந்த ஆன்மாவை காணுங்க. அதற்கடுத்து குடிபோதையில் இருந்த காரணத்தினால பயமெல்லாம் இல்லாமல் புலம்பிக்கிட்டே வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்டாருங்க. வீட்டுக்கு வந்து அப்படியே படுத்து தூங்கிட்டாருங்க. தூங்கினவர் அன்றைய இரவு நைட்டு ஒரு மிட் நைட் டைமுங்க. திடீர்னு இவருக்கு ஒரு கனவு வருதுங்க. அது என்ன கனவு அப்படி சொல்லி பார்த்தா, அன்றைய நாள் அவர் இறந்து போன அந்த வீட்டுக்கு போனார்ல, அதே மாதிரி கனவு மூலியமாக முகேஷ் இறந்து போன அந்த வீட்டுக்கு தன்னைத்தானே போகிற மாதிரி காட்சிங்க. அதற்கடுத்து அங்கே உள்ளே போன உடனே ஹால் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா உயிரோடு இருக்கிற மாதிரியே முகேஷ் வந்து உட்காந்துருக்காருங்க அழுதுகிட்டு. அதுக்கடுத்து இங்கே என்னடா உட்காந்து அழுதுட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பூபதி யதார்த்தமாக உயிரோடு இருக்கிற மாதிரி கனவுல கேட்குறாருங்க. கேட்ட உடனே இது எல்லாத்துக்கும் காரணம் கண்ணன் தான்,
அவனை நான் விடமாட்டேன், அதே நேரத்தில் அவளையும் விடமாட்டேன் அப்படின்னு சொல்லுதுங்க. அப்போதே சந்தேகத்தின் அடிப்படையில் பூபதி மறுபடியும் நீ சொல்றது வந்து பார்த்தீங்கன்னா இளவரசி தானா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது எந்த வித பதிலும் சொல்லாமல் டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா இறந்து போன முகேஷ் சரசரன்னு மாடி படிக்கட்டு வழியாக ஏறிட்டாருங்க. அப்போது கனவுலையே வந்து பார்த்தீங்கன்னா எதுக்குடா கேட்க பதில் சொல்லாமல் போற அப்படின்னு சொல்லிட்டு படிக்கட்டு வழியாக பின்னாடி ஏறி போய் பார்க்கறாருங்க. மேலே ஏறி போய் பார்க்கும்போது மொட்டை மாடியில் முகேஷை காணங்க. அப்போதான் கனவுலையே முகேஷ் இறந்து போனது டக்குன்னு பூபதிக்கு ஞாபகம் வருதுங்க. கனவு வந்து அரண்டு அடிச்சு எந்திரிச்சிட்டாருங்க இந்த பூபதி அப்படிங்கிறவரு. உடனே ஹாலில் படுத்துருந்து அவங்களுடைய அப்பா அம்மாவும் ஓடி வந்துட்டாங்க. என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஒன்றும் இல்லை, கெட்ட கனவு கண்ட அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி குடிச்சிட்டு படுத்துட்டாருங்க. அதுக்கடுத்து 2 நாள் கழிச்சு தூக்கு போட்டதற்காக ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகியிருந்த இளவரசி நார்மலாகி வீட்டுக்கு வர்றாங்க. ஊருக்குள்ள வந்து அன்றைய இரவே ஒரு பயங்கரம் நடக்குதுங்க. என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா இளவரசி ஹாஸ்பிட்டலேருந்து ரிகவர் ஆகி வீட்டுக்கு வந்து படுத்து தூங்குறாங்க. நைட்டு ஒரு 11 மணி இருக்குங்க. பெரும்பாலும் அந்த ஏரியாவெல்லாம் ஒரு 7 மணி 8 மணிக்கெல்லாம் எல்லாரும் தூங்கிடுவாங்க. அப்படி இருக்கும்போது நைட்டு 11 மணி தோராயமாக இந்த கண்ணன் இருக்கார்ல, அவருடைய வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர அலறல் சத்தம் கேட்குதுங்க. கண்ணன் தான் கூச்சலிடுறாரு. அந்த சத்தத்தை கேட்டு கண்ணனுடைய அப்பா அம்மா ஓடி போய் பார்க்குறாங்க. போய் பார்க்கும்போது பெரிய ஷாக்குங்க. என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா இந்த இளவரசி அப்படிங்கிற பெண் அன்னைக்கு தான் டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு வந்திருந்தாங்க. ஆனால் இவங்க எல்லாரும் தூங்குனதுக்கு முன்னாடி கண்ணனுடைய வீட்டுக்குள்ளே இளவரசி தானாக உள்ளே போயிருக்காங்க. உள்ளே போய் கண்ணன் படுத்தக்கூடிய பெட்ரூம்குள்ளே நுழைஞ்சு கண்ணனை வந்து பார்த்தீங்கன்னா கொல்லுவதற்காக கழுத்தோடு பிடிச்சி மேலே தூக்கிட்டாங்க. இதை கண்ணனுடைய அப்பா அம்மா பார்த்துட்டு அவங்களும் சேர்த்து கத்துறாங்க. அதே நேரத்தில் பூபதி இறந்து போன முகேஷனுடைய பேரண்ட்ஸ் எல்லாரும் ஓடுறாங்க. ஓடி போய் பார்க்கும்போது வெறி கொண்டு வந்து பார்த்தீங்கன்னா இளவரசி கண்ணனை கொல்ல ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அத்தனை பேரும் சேர்த்து இளவரசியை வந்து பார்த்தீங்கன்னா கண்ணன்கிட்ட இருந்து மீட்டெடுக்க பார்க்குறாங்க, முடியல. அது மட்டும் இல்லாமல் இளவரசியினுடைய பிஹேவியர் டோட்டலாகவே வேறையா இருக்குங்க. அந்த பெண் பேசுறது ஒரு கட்டை குரலாக இருக்குங்க. அந்த குரலில் ஓரளவுக்கு இறந்து போன முகேஷனுடைய வாய்ஸ் மாதிரியே இருக்குங்க. முகேஷனுடைய பெற்றோர்கள் அதை நோட் பண்ணிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் நான் செத்ததுக்கு காரணம் இவன் தான், இவனை நான் விடமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கத்துதுங்க. உடனே எல்லாத்துக்கும் புரிஞ்சு வச்சுங்க இளவரசியினுடைய உடம்புல இறந்து போன முகேஷனுடைய ஆன்மா தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கடுத்து பக்கத்து வீட்டுக்காரங்க எல்லாருமே சேர்த்து முகேஷனுடைய அப்பா அம்மாவை அவங்களுடைய வீட்டுக்கு கூப்பிட்டு போயிட்டாங்க. ஏன்னா அங்கே நடக்கக்கூடிய விஷயங்கள்லாம் பார்த்து அவங்களுக்கு மனசு கஷ்டமாக இருந்திருக்கு. இங்கே இருக்க வேண்டாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கட்டாயப்படுத்தி இழுத்துட்டு போயிட்டாங்க. அதற்கு பின்பு கண்ணனுடைய வீட்டு இளவரசி உட்கார வச்சு பூபதி முன்னாடி போய் நின்றுக்கிறாருங்க. அங்கே இருக்கக்கூடிய ஒரு லோக்கல் பெரியவர் வந்து பார்த்தீங்கன்னா கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாருங்க. நீ யாரு, எதற்காக இந்த பெண்ணினுடைய உடம்புல வந்திருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இறந்து போன முகேஷ் தான் நான் அப்படி சொல்லுதுங்க. உயிரோடு இருக்கும்போது நீங்க எல்லாருமே ஒன்னா தானே சுத்தி இருந்தீங்க, இந்த பையன் உன்னுடைய நண்பன் தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெரியவர் கேட்கிறாருங்க. இவனா என் நண்பன், இவன் துரோகி, இவனை கொல்லுவதற்காக தான் நான் வந்திருக்கேன், அதே நேரத்தில் நான் இவளையும் விடமாட்டேன் அப்படின்னு சொல்லுதுங்க. இவளையும் அப்படின்னா இளவரசியினுடைய உடம்புல இறங்கி இருக்கிறது முகேஷ் தானே, இளவரசியும் கொல்ல பார்க்குதுங்க. அப்போது பூபதிக்கு முழுசா புரிஞ்சிருச்சுங்க. முகேஷ் இறந்ததுக்கு காரணம் கண்ணன் மற்றும் நம்முடைய பெரியப்பா பொண்ணான இளவரசி தான் அப்படி சொல்லிட்டு. அதே நேரத்தில் அந்த ஆன்மா இளவரசியினுடைய உடம்புல இருந்து எல்லாத்தையும் சொல்லுதுங்க. என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தா இந்த இளவரசி அப்படிங்கிற பெண் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இறந்து போன முகேஷை தாங்க காதலிச்சுட்டு இருந்திருக்காங்க. கிட்டத்தட்ட 1 வருடம் 2 வருட காலகட்டம் காதலிச்சிட்டே இருந்திருக்காங்க. இது கண்ணனுக்கும் தெரியுமாமா. 2 வருட காலகட்டம் கழிச்சு முகேஷை விட்டுட்டு இப்போது உயிரோடு இருக்கக்கூடிய கண்ணன் கிட்ட அப்படியே சாஞ்சிருக்காங்க. இது தெரியாம முகேஷ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பெண் ஏதோ கோபத்தில் தான் நம்மகிட்ட பேசாமல் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனால் திருவிழாவுக்கு முதல் டைம் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி அடிச்சுட்டு மேலே போய் சண்டை போட்டாங்கல்ல, அன்றைய பகல் ஒரு 11 மணி தோராயமாக திருவிழாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா போய் எல்லாரும் சுற்றி பார்த்துட்டு இருக்கும்போது இந்த இளவரசி அப்படிங்கிற பெண்ணும் வந்திருக்காங்க. யாருக்குமே தெரியாம இந்த கண்ணன் அப்படிங்கிற உயிரோடு இருக்கக்கூடிய நபர் இளவரசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா வளையல் வாங்கி கொடுத்துருக்காருங்க. இது யதார்த்தமாக இறந்து போன முகேஷ் பார்த்துட்டாருங்க. அப்போது அங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா இளவரசிக்கும் முகேஷுக்கும் சண்டை ஏற்பட்டுருக்குங்க. எங்கிட்ட கொஞ்சம் கொஞ்சமாக பிரிஞ்சதுக்கு காரணம் என்னுடைய கூட இருந்த நண்பன் தானா, நீ அவனை தான் லவ் பண்ணுறியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஆத்திரத்தோடு இந்த பெண் பேசியிருக்காங்க. உன்னை நான் லவ் பண்ணவே இல்லை, நீ தான் என் பின்னாடி சுற்றிட்டு இருந்த, நான் கண்ணனை தான் லவ் பண்ண அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மனசு தாங்க முடியாமல் 2 வருடம் 3 வருடம் வந்து பார்த்தீங்கன்னா காதலிச்சே இந்த முகேஷ் அப்படிங்கிறவர் நேராக அந்த அபாண்டட் பிளேஸ் இறந்து போன இடத்துல போய் பாய்சன் குடிச்சு இறந்துருக்காருங்க. இந்த நிகழ்வுகள் அனைத்தையும் இளவரசியினுடைய வாயினாலேயே சொல்லுதுங்க. அதே நேரத்தில் அன்றைய நாள் 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருந்தாங்கல்ல கண்ணன் மற்றும் முகேஷ், பூபதி கிட்ட சொல்லாத காரணம் தன்னுடைய பெரியப்பா பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சு அப்படின்னா மனசு விட்டுருவாரு அப்படி சொல்லி நினைச்சுதான் இறந்து போன முகேஷும் சொல்ல கண்ணனும் சொல்ல. இப்படி இருக்கும்போது இளவரசியினுடைய உடம்புல இருந்து முகேஷனுடைய ஆன்மா சொன்ன உடனே பூபதி வந்து கண்ணனை அடிக்கவே போயிட்டாருங்க. கூடவே இருந்து துரோகம் பண்ணிட்டியாடா, என் வீட்டுக்கு அடிக்கடி வந்ததுக்கு காரணம் நீங்க 2 பேரும் இதற்கு தான் அப்படி சொல்லிட்டு ஆத்திரத்தில் கொதிச்சு போய் கண்ணனை அடிக்க போறாருங்க. பெரியவங்க எல்லாம் சமாதானப்படுத்தி உட்கார வைக்கிறாங்க. அப்போதுதான் ஒரு முக்கியமான விஷயம் தெரிஞ்சிருக்குங்க. இந்த பெண்ணான இளவரசி அப்படிங்கிறவங்க உண்மையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா கண்ணனை மட்டும் தாங்க விரும்பியிருக்காங்க. நான் முன்னாடி சொன்னது தப்புங்க. என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா ஒருதலை பட்சமாக தாங்க முகேஷ் வந்து பார்த்தீங்கன்னா 2-3 வருஷமா துரத்தி இருந்திருக்காரு. ஆனால் இந்த பெண் வந்து பார்த்தீங்கன்னா உன்னை காதலிக்கிற அப்படின்னு சொல்லிங்க, காதலிக்கன்னு சொல்ல அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா சிரிச்சுக்கிட்டே போயிட்டே இருந்திருக்காங்க. ஆனால் இறந்து போன முகேஷ் வந்து தன்னை காதலிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டாங்க. ஆனால் திருவிழா அன்னைக்கு கண்ணன்கிட்ட இருந்து வளையலை வாங்கி மாட்டும் போது தான் எல்லாமே தெரிஞ்சிருக்குங்க கண்ணனை தான் லவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த காரணத்தினால தான் அன்றைய நாள் இரவு போய் தண்ணி அடிக்கும் போது கண்ணனை பயங்கரமா இருந்து போன முகேஷ் தாக்கியிருக்காருங்க.
இதை கண்ணனை வந்து பார்த்தீங்கன்னா பூபதி அடிக்கும் போது தான் எல்லா விஷயத்தையும் ஒன்று விடாமல் கண்ணன் சொல்கிறாருங்க. அதே நேரத்தில் மறுபடியும் தொடர்ந்து அந்த இளவரசியினுடைய உடம்பு இருந்துட்டு முகேஷனுடைய ஆன்மா என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லி பார்த்தா, அந்த பெண் வந்து தூக்கு மாட்ட ட்ரை பண்ணாங்கல்ல, அதை செஞ்சதும் இறந்து போன முகேஷனுடைய ஆன்மா தாங்க. அந்த பெண்ணினுடைய உடம்பை ப்ரொசஸ் பண்ணி தன்னைத்தானே தூக்கு மாட்ட ட்ரை பண்ணியிருக்காங்க. அதனால தான் ஹாஸ்பிட்டலில் போய் போலீஸ்காரங்க விசாரிக்கும் போது நான் எதற்கு தூக்கு போட்டேன், எனக்கு அது தெரியவே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் பவானி ஆற்றுல போய் திதி பண்ண ட்ரை பண்ணும்போது காலோடு சேர்த்து கண்ணன் பார்த்தாருன்னு சொன்னல முகேஷனுடைய ஆன்மாவை, அதை செஞ்சதும் முகேஷனுடைய ஆன்மா தாங்க. இது எல்லாமே புரிஞ்சிச்சுங்க. அது மட்டும் இல்லாமல் நான் இப்போதைக்கு போகிறேன், இவங்க 2 பேர்த்தையும் வாழ விட மாட்டேன், 2 பேர்த்தையும் கொன்னே தீர்வு பிடிச்சு சொல்லிட்டு டக்குன்னு இளவரசியினுடைய உடம்பு வந்து விலகிருச்சுங்க. அதற்கு பின்பு 1 மணி நேரம் 2 மணி நேரம் கழிச்சு இளவரசி வந்து பார்த்தீங்கன்னா அந்த பொசஸ் ஆனது வந்து மீண்டு வந்து நார்மலாக இருக்காங்க. அப்போது இளவரசியினுடைய பெற்றோர்கள் மற்றும் பூபதி அவங்களுடைய அப்பா அம்மா எல்லாரும் சேர்ந்து இந்த பெண்ணை அடின்னு அடிச்சிருக்காங்க. அப்போதுதான் அந்த பெண் எல்லா விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. அவன் தான் என் 2-3 வருஷமா என் பின்னாடி சுத்தினா, நான் எப்போதும் அவனை கல்யாணம் பண்ணிக்கிறேன் காதலிக்கிறேன்னு சொல்ல, நான் உண்மையிலேயே கண்ணனை தான் விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஊர் மக்கள் முன்னாடியும் சொல்லிருச்சுங்க. அதற்கு பின்பு பெற்றோர்களுக்கும் அசிங்கமாயிருச்சுங்க. ஓப்பனாகவே கண்ணனை தான் லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டாங்க. அப்போது நடந்துருச்சு. முகேஷனுடைய ஆன்மாகிட்டிருந்து இவங்க 2 பேர்த்தையும் காப்பாற்றலாம்னு சொல்லிட்டு எல்லாரும் முடிவெடுத்துட்டாங்க. அந்த காரணத்தினால லோக்கல் இருக்கக்கூடிய அந்த பெரியவர் இருக்கார்ல, அவர் ஏற்காட்டில் ஒரு மாந்திரிகவாதி தெரிஞ்சவர் இருக்காருங்க. அந்த மாந்திரிகவாதிக்கு இன்ஃபார்ம் பண்ணி அந்த மாந்திரிகவாதியை வர வைக்கிறாங்க. அவர் வந்த உடனே அந்த ரிச்சுவல் மாதிரி ஸ்டார்ட் பண்ணி இளவரசி உட்கார வச்சு அந்த பூஜை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த மாந்திரிகவாதி நினைச்ச மாதிரியே இளவரசியினுடைய உடம்புல முகேஷனுடைய ஆன்மா வருதுங்க. மறுபடியும் அதையே தாங்க சொல்லுது, என்னுடைய நோக்கம் மற்றும் என்னுடைய மரணத்திற்கான காரணமாக இருந்து இவங்க 2 பேர்த்தையும் கொன்னு தான் போக அப்படின்னு சொல்லுதுங்க. ஆனால் அந்த ஏற்காடு மாந்திரிகவாதி கிட்ட தாக்கு பிடிக்க முடியாம கடைசியாக இளவரசியினுடைய உடம்புல இருந்து அந்த இறந்து போன முகேஷனுடைய ஆன்மாவை பிரிச்சுட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் அப்போதே வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாந்திரிகவாதி சில பூஜைகளை செஞ்சு, சாந்த பூஜைன்னு சொல்லுவாங்க, சாந்தி பூஜை, அந்த பூஜையை செஞ்சு மோட்சத்துக்கு அனுப்பிட்டாருங்க முகேஷனுடைய ஆன்மாவை. மறுபடியும் 2 பேர்த்தையும் தொந்தரவு பண்ணாத அளவுக்கு. அதற்கு பின்பு மறுபடியும் ஒரு 2-3 மாத காலகட்டத்திலேயே ஊருக்குள்ள எல்லாமே பேச ஆரம்பிச்சிருவாங்க. புறமுதுகளை அப்படி தெரிஞ்சுக்கிட்டு கண்ணன் மற்றும் இளவரசி 2 பேர்த்துக்கும் கல்யாண ஏற்பாடுகளை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஊர் மக்கள் ஒட்டுமொத்த பேர்த்துக்கும் தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி கண்ணன் மற்றும் இளவரசி கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. 2010 காலகட்டத்தில் இளவரசி மற்றும் கண்ணனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு இப்போது 2 குழந்தைகளோடு நல்ல சந்தோஷமாக தாங்க இருக்காங்களாமா. இறந்து போன முகேஷ் அப்படிங்கிற ஒருதலை பட்சமாக ஒரு பெண்ணை காதலிச்சு அவரை தன்னைத்தானே உயர விட்டுட்டாருங்க, பாய்சன் குடிச்சு. தன்னை அத்தனை வருடங்கள் வளர்த்த பெற்றோர்களையும் கூட நம்ப முட்டாள்தனமாக ஒரு பெண்ணுக்காக உயர விட்டது கண்டிப்பாக முகேஷனுடைய முட்டாள்தனம் தாங்க. அது மட்டும் இல்லாமல் நாம தெரிஞ்சுக்க வேண்டிய இன்னொரு விஷயம் என்ன அப்படி சொல்லி பார்த்தா, நண்பன் அப்படி சொல்லிட்டு ஒருத்தனோட பழகிட்டோம் அப்படின்னா அவங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய அக்கா தங்கச்சிகளை நம்மளுடைய அக்கா தங்கச்சிகளாக நினைக்கணுங்க. அதை தவிர்த்து அவனுக்கு துரோகம் பண்ணி அந்த பெண்களை தன்னுடைய காதல் வலையில் வீழ்த்துவது பெரிய துரோகங்க, அதை செய்யவே கூடாது. ஸோ இந்த சம்பவத்தை பற்றிய உங்களுடைய கருத்து என்ன அப்படி சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இது போன்று உங்களுடைய வாழ்க்கையிலும் ஏதாவது திகில் சம்பவம் நடந்துருச்சுன்னா இந்த மின்னஞ்சல் மூலியமாக அதை ஷேர் பண்ணலாங்க. ஒருவேளை மின்னஞ்சலில் டைப் பண்ணுறது கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலோட இன்ஸ்டாகிராம் லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேங்க. அதில் போய் ஃபாலோ பண்ணிவிட்டு வாய்ஸ் நோட்டாக கூட ஷேர் பண்ணலாங்க. மீண்டும் ஒரு த்ரில்லிங்கான அமானுஷ் எபிசோடுடன் உங்களை சந்திக்கும் வரை நான் உங்கள் சிவா.